ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. இந்த வீடியோல நாங்க The 7 Habits of Highly Effective People பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம சேனல்ல இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும், ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், வெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், மணி ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் தொடர்பான முரண்பாடுகளா இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், கெரியர் இன் எஜுகேஷன் ஆல்சோ, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க வெளிக்கொண்டு வந்து ஒரு சிறந்த பர்சனா உங்களை நீங்க மாற்றுறதுக்குரிய எல்லா வகையிலையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது எல்லா துறைகளையும் பத்தி பேச போறோம். இந்த மாதிரியான தேடல்களோட நீங்களும் இருக்கிறாளா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. நம்பர் 1 ஹேபிட்ஸ், பி ப்ரோஆக்டிவ். பி ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, எங்களுடைய வாழ்க்கையின் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்களே எடுத்துக்கொள்றது. ப்ரோஆக்டிவ் பீப்புளுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்க்கையின் ரெஸ்பான்சிபிள் நாங்க தான். எங்களை சுத்தி இருக்கிற சர்க்கம்டன்ஸ், கண்டிஷன், சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே எங்களுடைய வாழ்க்கைய மாத்த போறது இல்ல. சோ அவங்கள சுத்தி இருக்கிற எந்த விஷயத்தின் மீதும் பிளேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய பிஹேவியரை சூஸ் பண்றது அவங்க தான். இன்னொரு வகையான பீப்புள் இருக்காங்க, யாருன்னு தெரியுமா? அவங்க தான் ரியாக்டிவ் பீப்புள். அவங்க எப்போதுமே தன்னை சுத்தி இருக்கிற சூழலை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. சூழலுக்கு ஏத்த மாதிரி பாதிக்கப்படக்கூடியவர்கள் இவங்க தான். தன்னுடைய வாழ்க்கையின் இந்த நிலைக்கு தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, தன்னை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ, சிச்சுவேஷனை, கண்டிஷனை, பிஹேவியர்ஸ எப்பவுமே குறை சொல்லிட்டே இருக்கக்கூடியவங்க இவங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணிக்கோங்க. அதோட ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், இன்னைக்கு எங்களை சுத்தி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் சமந்தான். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு, ப்ராப்ளம்ஸுக்கு, சிச்சுவேஷனுக்கு, சர்க்கம்டன்ஸுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிறது ஒட்டுமொத்தமா உங்க கையில தான் இருக்கு. யூ ஹாவ் த ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் ரெஸ்பான்சஸ். ப்ரோஆக்டிவ் பீப்புள் எப்பவுமே என்னால முடியும், இது நடக்கும், இதுக்கு நான் தகுதி, இதுக்கான முழு காரணமும் நான் தான், இதை என்னால மாத்த முடியும், இந்த மாதிரியான மொழிகளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரியாக்டிவ் பீப்புள், இது என்னால முடியாது, இது எப்படி நடக்கும், இதுக்கு நான் காரணமே இல்லை, இதனாலதான் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு தன்னோட வாழ்க்கைக்குரிய அத்தனை விஷயங்களையும் அடுத்தவங்க மீதே பிளேம் பண்ணுவாங்க, தூர நின்று பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஹேபிட்ஸ் நம்பர் 2, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். நீங்க எந்த ஒரு விஷயத்த உருவாக்க நினைக்கும் போதும் அதுக்கு 2 ஃபேசஸ் இருக்கு. நம்பர் 1 மென்டல் கிரியேஷன், நம்பர் 2 பிசிக்கல் கிரியேஷன். எப்படி ஒரு பில்டிங் உருவாகிறதுக்கு முதல் அதனுடைய ப்ளூ பிரிண்ட் உருவாகுதோ, அத மாதிரி தான் உங்களுடைய இலக்குகளை நீங்க கண்களால நேரடியா பிசிக்கலா பாக்குறதுக்கு முதல் உங்க இமேஜினேஷன்ல, உங்க கற்பனைகள்ல, உங்க மைண்ட்ல நீங்க அதை பார்க்கணும். உங்க கான்சியஸ்ல, உங்க எண்ணங்கள்ல நீங்க யாரு, உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேணும், நீங்க வாழ்க்கையில எதை நோக்கி போக போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா நீங்க நிச்சயமா இன்னொருத்தருடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பிளானோட ஆரம்பிங்க. உங்க இலக்குகள் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அத ரியல் வேர்ல்டுக்கு பிசிக்கல் கிரியேஷன் பண்ணுங்க. ஹேபிட்ஸ் நம்பர் 3, புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். புட் ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒரு எக்ஸசைஸ். இது நாங்க ஹேபிட் நம்பர் 1லயும் ஹேபிட் நம்பர் 2லயும் பார்த்த விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஹேபிட் நம்பர் 1ல யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். ஹேபிட் நம்பர் 2ல தேர் ஆர் 2 phases, மென்டல் கிரியேஷன் அண்ட் பிசிக்கல் கிரியேஷன். அந்த பிசிக்கல் கிரியேஷன் அப்படிங்கிறது தான் புட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ ஃபர்ஸ்ட். அதாவது உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எது முக்கியம், இன்னைக்கு உங்களுடைய வேலை என்ன, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, இன்னைக்கு உங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இன்னைக்கு நாங்க ஒரு நாள்ல எத்தனையோ விஷயங்கள் செய்யறோம், ஆனா அதுல எது உங்க இலக்குகளை நோக்கிய பயணத்தை சீர்படுத்துது, எந்த விஷயம் உங்க இலக்குகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது, எது உங்களை வளர்க்குது அப்படின்னு அந்த விஷயங்களுக்கு
ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கறது, அந்த விஷயங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலைகளையும் அனலைசிஸ் பண்ணுங்க. எது உங்களுடைய செல்ஃப் வொர்த் அதிகரிக்குதோ, எது உங்களுடைய இலக்குகளை நோக்கி உங்களை கூட்டிட்டு போகுதோ அந்த விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஹேபிட் நம்பர் 4, திங்க் வின் வின். திங்க் வின் வின் அப்படிங்கிறது ஒரு குயிக் ஃபிக்ஸ் டெக்னிக். இன்னைக்கு வாழ்க்கை எல்லாரும் எப்படி பாக்குறோம்? ஒரு கம்பேரிஷனா, ஒரு காம்படிஷனா. இஃப் ஐ வின் யூ லூஸ், இஃப் யூ வின் ஐ லூஸ். அப்படித்தான் இன்னைக்கு நாங்க நிறைய பேர் லைஃப பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது லைஃப் பிகம் ஜீரோ சம் கேம். அதாவது ஒருத்தருக்கு ஒண்ணுமே இல்ல, ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு எல்லாரும் லைஃப பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே லைஃப்ங்கிறது அப்படி இல்ல. லைஃப் இஸ் நாட் அ காம்படிட்டிவ், லைஃப் இஸ் அ கோஆபரேட்டிவ். திங்க் வின் வின் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. யாரும் இங்க தோத்து போகவே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில லைஃப்ல வின் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனநிலையோடையும் இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் வாரது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வின் வின் ஃபார்முலா. யாரும் தோத்து போகல, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வின் பண்ணிட்டு தான் இருக்கும். ஹேபிட் நம்பர் 5, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். கம்யூனிகேஷனுங்கிறது எங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஸ்கில். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில பல வருடங்களை செலவழிச்சு வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் பழகி இருக்கோம். ஆனா வாட் அபவுட் அவர் லிசனிங்? மத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வாராங்க அப்படின்னா அந்த விஷயத்த கம்ப்ளீட்டா அவங்களால லிசன் பண்ண முடியுமா? அப்படி கம்ப்ளீட்டா லிசன் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? மிச்சம் குறைவு. மோஸ்ட் பீப்புள் லிசன் வித் தி இன்டென்ட் டு ரிப்ளை, நாட் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருமே பதில் சொல்றதுக்காக கவனிக்கிறாங்களே தவிர அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக கவனிக்கிறதே இல்ல. இன்னைக்கு ஒருத்தர் அவருடைய கருத்தை முழுமையா சொல்ல வாரத்துக்கு முன்னாடி நீங்க உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் உங்க அனுபவங்களை வச்சும் உங்களுக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸை வச்சும் உடனடியா இந்த விஷயம் இதுவாத்தான் இருக்கும், இது இதனாலதான் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வாரது, நீங்க ஒரு குயிக் ஜட்மெண்ட்டுக்கு வர்றதுதான் இன்னைக்கு நடக்கிற மிகப்பெரிய தப்பு. சோ தயவு செஞ்சு ரிப்ளை பண்றதுக்காக கவனிக்காம, ரிப்ளை பண்றதுக்காக லிசன் பண்ணாம அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக லிசன் பண்ண ஆரம்பிங்க. எந்தவித முன் கணிப்புகளும் இல்லாம, எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம ஒருத்தரை முழுமையா லிசன் பண்ண ஆரம்பிங்க. ஹேபிட் நம்பர் 6, சினர்ஜைஸ். சினர்ஜி மீன்ஸ் two heads are better than one. Synergize is a habit of creative cooperation. எந்த ஒரு விஷயத்தையும் தனியா பண்றதை விட அந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எக்ஸ்பர்டைஸ் ஆன பீப்புளோட சேர்ந்து பண்ணும்போது நியூ சொல்யூஷன், நியூ இன்டர்வென்ஷன்ஸ், நியூ ஐடியாஸ், நியூ growth, நியூ அப்ரோச்சஸ் இருக்கும். அதுதான் சினர்ஜைஸ். ஹேபிட் நம்பர் 7, ஷார்பன் த ஷோ. இதுவரைக்கும் பார்த்த 6 விஷயங்களையும் நீங்க சரியா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் சரியா இருக்கணும். அதாவது நீங்க பிசிக்கலா, மென்டலா, ஸ்பிரிச்சுவலா, எமோஷனலா நீங்க சரியா இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கணும், உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்லா இருக்கணும், நீங்க எமோஷனலாவும் சோசியல் ரீதியிலையும் நல்ல கனெக்ஷனோட இருக்கணும். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் தான் உங்களை அடுத்த எல்லா விஷயங்களையுமே சரியா செய்யறதுக்கு உதவும். சோ நீங்க இந்த 4 விஷயங்களையும் சரியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்ரி டே இஸ் a new opportunity. Every new opportunity is a new path. Every new path is a new growth. சோ நீங்களும் ஃபியூச்சர்ல ஒரு ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளா மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம். தேங்க்யூ.